நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம சினிமாவிலிருந்து ஒரு வருத்தமான ஆனால் தவிர்க்க முடியாத செய்தியை பத்தி தான் பேச போறோம். அது வேற யாரும் இல்ல, நம்ம இசையமைப்பாளர் ஜிவி பிரகாஷ் குமார் மற்றும் பிரபல பாடகி சைந்தவி பத்தி தான். இவங்க 2 பேருக்கும் இடையிலான 12 வருஷ திருமண வாழ்க்கை இப்போ சட்டப்படி முடிவுக்கு வந்திருக்கு. இந்த செய்தி தமிழ் சினிமா வட்டாரத்துல பெரிய அதிர்ச்சியை கொடுத்துச்சுன்னே சொல்லலாம். காரணம், ஜிவி பிரகாஷும் சைந்தவியும் சும்மா அறிமுகமானவங்க இல்ல. இவங்க 2 பேரும் பள்ளி பருவத்திலிருந்தே நெருங்கிய நண்பர்கள். அவங்களுடைய அந்த நட்பு தான் காலப்போக்கில் காதலா மாறி 2013 கோலாகலமா திருமணத்துல முடிஞ்சது. பள்ளி தோழர்கள் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்கன்னு ரசிகர்கள் மத்தியில இவங்க ஒரு ஃபேவரைட் ஜோடியா இருந்தாங்க. 2 பேருமே இசையில பல ஹிட் பாடல்களை கொடுத்திருக்காங்க. யாரோ இவன் அண்டங்காக்கா கொண்டக்காரின்னு அவங்களுடைய காம்பினேஷனுக்குன்னு ஒரு தனி ரசிகர் பட்டாளமே இருக்கு. ஆனா துரதிருஷ்டவசமா கடந்த சில ஆண்டுகளா இவங்க 2 பேருக்கும் இடையில கருத்து வேறுபாடுகள் இருந்ததாகவும் அதனால அவங்க தனித்தனியா பிரிந்து வாழ்ந்து வந்ததாகவும் தகவல் வந்துச்சு. இந்த தனி வாழ்வுக்கு பிறகு 2 பேரும் மனப்பூர்வமா ஒரு முடிவெடுத்திருக்காங்க. ஜிவி பிரகாஷும் சைந்தவியும் கடந்த சில மாசங்களுக்கு முன்னாடி பரஸ்பர விவாகரத்து மியூச்சுவல் டிவோர்ஸ் கோரி சென்னை குடும்ப நல நீதிமன்றத்துல மனு தாக்கல் செஞ்சாங்க. அதாவது சண்டையோ சச்சரவோ இல்லாம 2 பேருமே சம்மதிச்சு பிரிஞ்சு போறதுக்கு மனு கொடுத்தாங்க. இந்த மனுவை விசாரித்த சென்னை 1வது கூடுதல் குடும்ப நல நீதிமன்றம் இவங்க 2 பேருக்கும் பரஸ்பர விவாகரத்து வழங்கி இப்போ அதிகாரப்பூர்வமா உத்தரவிட்டுள்ளது. இதோட இவங்களுடைய 12 ஆண்டு கால திருமண உறவு சட்டப்படி முடிவுக்கு வந்திருக்கு. விவாகரத்து என்றாலே ஒரு குழந்தை இருக்குன்னா அவங்களுடைய எதிர்காலம் தான் பெரிய கேள்வியா இருக்கும். இந்த விஷயத்துல இவங்க 2 பேரும் முதிர்ச்சியுடன் நடந்துகிட்டாங்க. ஜிவி பிரகாஷ் மற்றும் சைந்தவி தம்பதிக்கு அன்வி அப்படின்ற ஒரு மகள் இருக்காங்க. மகளை சைந்தவியே கவனிச்சுக்க ஜிவி பிரகாஷ் குமார் முழு சம்மதம் தெரிவிச்சிருக்காரா. குழந்தையோட நலன்ல 2 பேரும் தொடர்ந்து அக்கறை காட்டுவாங்கன்னு தெரியுது. ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, விவாகரத்துக்கு பிறகும் தங்களுடைய பரஸ்பர மரியாதையை பேணிக்காப்பதாகவும் இசை பணிகளில் தொடர்ந்து இணைந்து பணியாற்றுவோம் என்றும் இவங்க 2 பேருமே உறுதிப்படுத்தியிருக்காங்க. மொத்தத்துல ஜிவி பிரகாஷ் மைனஸ் சைந்தவியின் இந்த முடிவு அவங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்கு அவங்க எடுத்திருக்க ஒரு துணிச்சலான முடிவு. அவங்க 2 பேரும் அடுத்தடுத்த வாழ்க்கை பயணத்துல வெற்றி பெற நாம எல்லாரும் வாழ்த்துவோம். இதே மாதிரி சினிமா செய்திகளை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி நண்பர்களே. பாய்.